உலகம் அழியும் முன் நடக்கக்கூடிய மிகப்பெரிய 10 அடையாளங்களின் தொடக்கமே தஜ்ஜாலின் வருகைதான். அவனது வருகைக்காக ஜெருசலத்தை மையமாக வைத்துக் கொண்டு இதுவரை மனித சமூகம் கண்டிராத ஒரு மாபெரும் யுத்தம் நடத்தப்பட போகிறது. அதுதான் 3ஆம் உலகப் போர். அந்த போரில் பங்கேற்கும் ஒவ்வொரு 100 பேரிலும் 99 பேர் கொல்லப்பட்டு விடுவார்கள். இந்த போர் நடத்தப்பட வேண்டும் என்று பல 100 வருடங்களுக்கு முன்னரே இலுமினாட்டிகளால் முடிவு செய்யப்பட்டு விட்டது. அமெரிக்க ஜெனரல் ஆல்பர்ட் பைக் ஃப்ரீமேசனை சேர்ந்தவர். ஃப்ரீமேசன் என்பது நேரடியாக ஷைத்தான்களுக்கு வேலை செய்யும் இலுமினாட்டிகள் போன்று ஒரு இரகசிய அமைப்பு. அவர் முதல் மற்றும் 2வது உலகப் போர்கள் நடக்கும் முன் 1871ஆம் ஆண்டு இத்தாலியின் அரசியல்வாதி மஜினி என்பவருக்கு ஒரு கடிதம் எழுதினார். அந்த கடிதத்தில் இந்த உலகத்தில் 3 உலகப் போர்கள் நடத்தப்படும் என்று எழுதியிருக்கிறார். முதலாவது உலகப் போர் ரஷ்யாவில் உள்ள பேரரசுகளுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் நடத்தப்பட்டு அதில் கம்யூனிஸ்ட் வெற்றி பெறும். 2வது உலகப் போர் நாசிசத்திற்கும் ஜெயினிசத்திற்கும் இடையில் நடத்தப்பட்டு அதில் ஜெயினிசம் வெற்றி பெறும், நாசிசம் அளிக்கப்படும். பின்பு ஜெயினிசத்திற்கென்று புதிதாக ஒரு நாடு உருவாக்கப்படும். 3வது உலகப் போர் இஸ்லாமியர்களுக்கும் ஜெயினிசத்திற்கும் நடத்தப்பட்டு அதில் ஜெயினிசம் தோற்கடிக்கப்படும். பின்பு லூசிஃபர் என்று ஒரு புது மதம் உருவாக்கப்படும். அந்த மதத்தை அதிகமான மக்கள் பின்தொடருவார்கள். பின்பு அதிலிருந்துதான் உலகத்திற்கான புது கட்டளைகள் வரும் என்று அந்த கடிதத்தில் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் எழுதியிருந்தது போலதான் முதல் மற்றும் 2வது உலகப் போர்கள் நடந்தது. தற்போது 3வது உலகப் போருக்கான தொடக்கத்தை இலுமினாட்டிகள் மதங்களுக்கிடையில் மத்திய கிழக்கில் தொடங்கியுள்ளார்கள். அவர்கள் கண்டிப்பாக இந்த போரை நடத்தி அதிகமான மக்களை கொன்று விடுவார்கள். நாம் அல்லாஹ்வின் தூதர் கூறியதை இப்போது நினைவுபடுத்தி பார்த்தோமேயானால் அவர்கள் அதைத்தான் கூறினார்கள். அந்த போரில் பங்கேற்கும் 99% மனிதர்கள் இறந்து விடுவார்கள் என்று. இலுமினாட்டிகள் 3வது உலகப் போரை நடத்துவதற்கான காரணமும் இதுதான். அவர்கள் இந்த போரின் மூலம் உலக மக்கள் தொகையை குறைத்து விடுவார்கள். அப்போதுதான் அவர்களால் தஜ்ஜாலின் வருகையை எளிதாக மக்களிடம் கொண்டு செல்ல முடியும். 3ஆம் உலகப் போர் முடிந்த பிறகு தஜ்ஜாலின் வருகையை இந்த உலகம் பார்க்கும். அவனிடமிருந்துதான் இந்த உலகத்திற்கான புது கட்டளைகள் வரும். அவனது வருகைக்காகத்தான் பல 100 வருடங்களாக மொத்த யூத பிரிவினர்களும் காத்திருக்கின்றனர். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை வணங்குவதற்கு கட்டிய வழிபாட்டு ஸ்தலத்தை யூதர்கள் தஜ்ஜாலிற்காக கட்டப்போகிறார்கள். அவர்கள் அந்த வழிபாட்டு ஸ்தலத்திற்கு 3rd டெம்பிள் என்று பெயர் வைத்துள்ளார்கள். ஏன் யூதர்கள் தஜ்ஜாலிற்காக காத்திருக்கிறார்கள்? ஏன் யூதர்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டிய வழிபாட்டு ஸ்தலத்தை தஜ்ஜாலிற்காக கட்டுகிறார்கள்? இவற்றையெல்லாம் அறிய நாம் யூதர்களின் வரலாற்றையும் மஸ்ஜிதுல் அக்ஸாவின் வரலாற்றையும் பற்றி கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யூதர்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர். அவர் அல்லாஹ்வை வணங்குவதற்கு யூத சமுதாயத்திற்கென ஒரு பள்ளிவாசலை கட்ட வேண்டும் என்னும் தன் தந்தை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஆசையை நிறைவேற்ற அங்கே ஒரு வழிபாட்டு ஸ்தலத்தை கட்ட ஆரம்பிக்கிறார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜின்களை வசப்படுத்தி கொடுத்திருந்தார். அவர்கள் ஜின்களின் உதவியுடன் மிகவும் விரைவாக மிக பிரம்மாண்டமாக அந்த பள்ளிவாசலை கட்டினார்கள். அது ஒரு மிக பிரம்மாண்டமான பள்ளிவாசல். அதுதான் முதல் மஸ்ஜிதுல் அக்ஸா. இதைதான் தற்போது உள்ள யூதர்கள் சோலமன் ஃபர்ஸ்ட் டெம்பிள் என்று அழைக்கிறார்கள். பின்பு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பள்ளிவாசலை தனது தலைமையிடமாக வைத்துக் கொண்டு இந்த முழு உலகத்தையும் ஆட்சி செய்தார்கள். பின்பு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறந்த பின் யூதர்களுக்குள் அடுத்த ஆட்சியை பிடிப்பதற்கான அவர்களுக்குள்ளேயே போட்டி போட்டு சண்டையிட்டுக் கொண்டு பிரிந்து விட்டார்கள். இவர்களின் இந்த பிரிவினை செயலை கண்டு அல்லாஹ் அவர்கள் மீது முதல் தண்டனையை இறக்கினார். அல்லாஹ் கூறியபடி கிமு 587ஆம் ஆண்டு பாபிலோனிய அரசர் ஜெருசலத்திற்கு படையெடுத்து வந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவை தரைமட்டமாக இடித்துவிட்டு
அங்கே இருந்த யூதர்களை பிடித்துக் கொண்டு பக்தாதில் சிறைப்பிடித்து விடுகிறார். இந்த படையெடுப்புகளால் யூதர்கள் தங்களுக்கும் மேலும் பிளவுபட்டு விடுகின்றனர். பிரிந்த யூதர்கள் தங்கள் தவறை உணர்ந்து அல்லாஹ்விடம் தௌபா செய்தார்கள். அல்லாஹ் அவர்களின் தௌபாவை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு உதவி செய்ய துல்கர்னையை அனுப்பினார். அவர் பாபிலோனிய மன்னரை எதிர்த்து போர் செய்து அதில் வெற்றி பெற்றார். பின்பு சிறையில் அடிமையாக இருந்த யூதர்களை மீட்டு ஜெருசலம் திரும்பினார். இவ்வாறு ஒன்று சேர்ந்த யூதர்கள் மறுபடியும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டிய மஸ்ஜிதுல் அக்ஸாவை அது இடிக்கப்பட்ட 70 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அதை திரும்ப கட்டினார்கள். இதுதான் இரண்டாவது முறை கட்டப்பட்ட மஸ்ஜிதுல் அக்ஸா. இந்த பள்ளிவாசலை முதலில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எப்படி கட்டினார்களோ அதே போல இரண்டாவது முறையும் கட்டினார்கள் யூதர்கள். இதுதான் யூதர்கள் ஹிரோத் இரண்டாவது டெம்பிள் என்று அழைக்கிறார்கள். அடுத்து யூதர்களுக்கு அல்லாஹ் ஏற்கனவே முன்னறிவிப்பு செய்தபடி ஈசா நபியை தூதராக அனுப்பினார். ஆனால் யூதர்கள் ஈசா நபியிடம், நீ தவறான வழியில் பிறந்தவன், அதனால் நீ அல்லாஹ்வின் தூதர் அல்ல, எங்களுக்கு முன்னறிவிப்பு செய்த தூதர் இனிமேல் வருவார், நீ அல்ல என்று கூறி உண்மையான தூதரான ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நிராகரித்து அவர்களின் போதனையை தடை செய்தார்கள். அப்போது யூதர்களை பார்த்து ஈசா நபி அவர்கள் கூறினார்கள், நீங்கள் என்னை ஒருபோதும் தூதராக ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். இப்போது இங்கே உள்ள இரண்டாவது பள்ளிவாசலும் இடிக்கப்பட்டுவிடும். பொய்யான ஒருவனின் வருகைக்காக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டிய வழிபாட்டு ஸ்தலத்தை நீங்கள் அவனுக்காக கட்டுவீர்கள். பின்பு அவன் அங்கே இருந்து கொண்டு இந்த உலகத்தையே தவறான முறையில் ஆட்சி செய்வான். நீங்கள் பொய்யான அவனையே பின்பற்றி வழிகேட்டிற்குத்தான் செல்வீர்கள் என்று கூறினார்கள். இதனால் ஆத்திரமடைந்த யூதர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிலுவையில் அடைய முற்பட்டார்கள். அல்லாஹ் அவர்களின் சூழ்ச்சியை முறியடித்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னகத்தை உயர்த்தி கொண்டார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தூதராக ஏற்க மறுத்து யூதர்கள் இரண்டாவது முறை அல்லாஹ்வின் கட்டளைக்கு மாறு செய்தார்கள். அல்லாஹ் அவர்கள் மீது இரண்டாவது தண்டனையையும் இறக்கினார். அல்லாஹ் முன்னறிவிப்பு செய்தபடி ரோமன்கள் ஜெருசலத்தின் மீது படையெடுத்து வந்து இரண்டாவது மஸ்ஜிதுல் அக்ஸாவை தரைமட்டமாக இடித்துவிட்டு யூதர்களை ஜெருசலத்தை விரட்டிவிட்டார்கள். இப்படிதான் முதல் 2 முறை மஸ்ஜிதுல் அக்ஸா இடிக்கப்பட்டது. கிபி 633ஆம் ஆண்டு இரண்டாம் கலீஃபா உமர் ரலியல்லாஹு அவர்களின் ஆட்சியில் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவர்களின் தலைமையில் ரோம பேரரசின் பிடியில் இருந்த ஜெருசலம் உள்ளிட்ட பாலஸ்தீன பகுதி வெற்றி பெற்ற போது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்ணுலகம் சென்ற இடத்தில் ஒரு பள்ளியையும் மக்கள் தொழுவதற்கு ஒரு பள்ளியையும் கட்டினார்கள். ஆனால் அவர்கள் அந்த இடத்தை முழுவதுமாக கட்டவில்லை. பின்பு அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தபடியே பிரிந்து யூதர்கள் ஒன்று சேர்ந்து 1948ஆம் ஆண்டு யூதர்களுக்கென ஒரு தனி நாடாக இஸ்ரேல் நாட்டை உருவாக்கினார்கள். அன்றிலிருந்து இன்று வரை யூதர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தூதராக ஏற்க மறுத்து பொய்யான தூதரின் வருகைக்காக தான் காத்திருக்கிறார்கள். அவன்தான் தஜ்ஜால், தி ஆன்டி கிறிஸ்ட். அவர்கள் 3வது டெம்பிளை கட்ட முடிவெடுத்துள்ள இடம் தற்போது மஸ்ஜிதுல் அக்ஸா உள்ள அதே இடத்தில். பைத்துல் முகத்தஸ் மீண்டும் கட்டப்படுவது மதீனாவிற்கு தீங்கானதாகும். மதீனாவின் தீங்கு பெரிய போருக்கான நேரமாகும். பெரிய போருக்கான நேரமானது கான்ஸ்டான்டினோபிளின் வெற்றியாகும். கான்ஸ்டான்டினோபிளின் வெற்றி தஜ்ஜாலின் வெளியேற்றத்திற்கான நேரம். இவையெல்லாம் இன்னும் சில வருடங்களில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வாகும்.